அந்த தெருவில் இருந்து ஒரு பழைய வீடு பல வருடங்களாக பூட்டியே இருந்தது. ஆனால் ஒவ்வொரு இரவும் சுமார் 45 வயது மதிக்கத்தக்க ஒரு மனிதர் அந்த வீட்டின் வாசலுக்கு வந்து தன்னிடம் இருந்த பழைய சாவியால் கதவை திறப்பார். சில நிமிடங்கள் வீட்டுக்குள் பார்த்துவிட்டு எதையும் செய்யாமல் மீண்டும் கதவை பூட்டிவிட்டு சென்று விடுவார். இதை அக்கம்பக்கத்தில் இருந்த ஒருவர் பல நாட்களாக கவனித்துக் கொண்டிருந்தார். ஒருநாள் அவரால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. இந்த வீடு பல வருடங்களாக பூட்டியிருக்கிறது. நீங்கள் மட்டும் தினமும் வந்து கதவை திறந்து பார்க்கிறீர்களே, ஏன் என்று கேட்டார். அந்த மனிதர் சிறிது நேரம் அமைதியாக இருந்துவிட்டு, இந்த வீடு என்னுடைய அப்பா வாழ்ந்த வீடு என்று சொன்னார். பல வருடங்களுக்கு முன்பு அவருடைய தந்தை உடல்நிலை சரியில்லாமல் இருந்தபோது, நான் இல்லாத பிறகும் இந்த வீட்டை மறந்துவிடாதே என்று சொல்லியிருந்தாராம். ஆனால் வாழ்க்கையின் சூழ்நிலையால் அந்த மகன் வேறு ஊருக்குச் சென்று வேலை பார்க்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. தந்தை இறந்த பிறகும் அந்த வீட்டுக்குள் செல்ல அவருக்கு மனம் வரவில்லை. இருந்தாலும் தினமும் இரவு வந்து கதவை திறந்து, தந்தை இன்னும் அந்த வீட்டுக்குள் இருப்பது போல சில நிமிடங்கள் நின்றுவிட்டு செல்வார். அன்று அக்கம்பக்கத்தவர் அவரிடம், நினைவுகளை பாதுகாக்க வீட்டை பூட்டி வைப்பது மட்டும் போதாது, அந்த நினைவுகளோடு வாழவும் வேண்டும் என்று சொன்னார். அந்த வார்த்தைகள் அவருடைய மனதை மாற்றின. மறுநாள் காலையில் அவர் வீட்டை திறந்து சுத்தம் செய்ய ஆரம்பித்தார். சுவரில் இருந்த தந்தையின் புகைப்படத்தை மீண்டும் அழகாக வைத்தார். பல வருடங்களாக மூடியிருந்த அந்த வீட்டின் கதவு அன்று முழுமையாகத் திறந்தது. சில வீடுகள் வெறும் சுவர்களால் கட்டப்பட்டவை அல்ல, அவற்றுக்குள் நம்முடைய அன்பும் நினைவுகளும் வாழ்கின்றன. கடந்த காலத்தை மறக்க வேண்டியதில்லை. ஆனால் அதிலேயே நின்றுவிடாமல் அந்த நினைவுகளை நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு நல்ல சக்தியாக மாற்றிக்கொள்ள வேண்டும். உங்கள் வாழ்க்கையிலும் ஒரு வீடு, ஒரு இடம் அல்லது ஒரு பொருள் உங்களுக்கு மிகவும் முக்கியமான நினைவை கொடுக்கிறதா? அந்த நினைவு என்ன என்பதை கருத்துப் பகுதியில் பகிருங்கள்.